சப்ஸ்கிரைப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை விசுவாவசு வருடம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 10:09 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். திதி பிற்பகல் 2:06 வரை துதியை, அதன் பின்பு திருதியை. யோகம் காலை 10:09 வரை சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப உரைகள் காலை 6 முதல் 8 வரை, 10 முதல் 11 வரை, பிற்பகல் 1 முதல் 3 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. இன்றைய நாள் முழுவதும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அமையும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் மேஷ ராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உருவாகும். இன்றைய தினம் செலவுகளை மட்டும் சற்று கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் ரிஷபராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு சிம்ம ராசிக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக அமையும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு ஒரு சில பேருக்கு ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னி ராசிக்கு அமைந்துள்ளது. துலாம்.
துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வரவு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமண முயற்சி வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பேசும்போது நிதானமாகவும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துவிட வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாகவும் பண விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் மகர ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். நீண்ட காலமாக திரும்பி வராத கடன் இப்பொழுது வந்து சேரும் என்ற வகையில் மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மீனராசிக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. நீண்ட காலமாக திரும்பி வராத கடன் இப்பொழுது திரும்ப வந்து சேரும். செலவுகள் மட்டும் சற்று அதிகமாக இருக்கும் இந்த நாளில். எனவே செலவுகளை கூடுமானவரை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.